தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மாற்றத்தினால் ஏற்படும் ஒழுங்குகள். எரேமியா 48:11 வாசிக்கிறோம். சிறையிருப்புக்கு போனதில்லை, அதனால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மோவாப் ஒரு சிறிய நாடு. இங்கு அநேக திராட்சை தோட்டங்களை காணலாம். இங்குள்ள மக்கள் திராட்சை ரசத்தை தயாரிக்கும் போது திராட்சை ரசத்தை அடிக்கடி ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்திற்கு மாற்றுவது வழக்கம். இன்றைய தியான வசனத்தில் எரேமியா மோவாபின் ஆவிக்குரிய வாழ்வின் தேக்க நிலையை குறிப்பிடுகின்றார்கள். நம்மை நாமே சரிபார்க்கும் அனுபவமானது நம் வாழ்வில் காணப்படும் குறைகளை களைவதற்குரிய ஆற்றலை தருகின்றது. நாம் உபத்திரப்படுவதனால் மேன்மையான குணத்தை பெற்றுக்கொள்கின்றோம். உபத்திரம் நமக்கு பொறுமையை கற்றுத்தருகிறது. நாம் சிட்சிக்கப்பட்ட பின்னர் நீதியாக சமாதான பலனை தருகிறது. கல்தேய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தன் பெருமையினால் புல்லை தின்னும் மிருகமானான். 7 ஆண்டுகளுக்கு பின்னர் சிஷ்யரை அறிந்து கொண்டான். கிறிஸ்தவர்களை சிதறடித்த சவுல் தான் உபத்திரப்பட்ட பின்னர் கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்க்கும் மிக உன்னத பணியை மேற்கொண்டார். உபத்திரம் என்னும் குகையிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உபத்திரங்களை சகிக்காதவர்கள் ஒரு தேக்க நிலையை அடைகிறார்கள். தேவன் நம்மிடத்தில் அநேக தாளந்துகளை தந்திருக்கின்றார். அந்த தாளந்துகளை அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தினால் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு அருள வல்லவராய் இருக்கிறார். அவ்வாறு பெற்றும் பயன்படுத்தாமல் இருப்போமானால் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடமே நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆகவே சில சிக்ஷைகளை தேவன் அனுமதிக்கும் போது அது நம்முடைய தேவையில்லாத குணங்களை களையவும் தேவைப்படும் குணங்களை வளர்க்கவும் உதவி செய்கிறது. திராட்சை ரசத்தை ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொருக்கு மாற்றும் அர்த்தம் எப்பொழுதும் நம் மனதை புதிய சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும் என்பதே. எனவே தேவருக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் அவசியம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நம்ம வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக. இதனால் செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பராக.